ஹலோ கைஸ், வெல்கம் டு எழுதுகோள் பயணம் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குரூப் 4 குரூப் 2க்கு உண்டான பாலிட்டி நம்ம எப்படி 46 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 46 டேஸ்ன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, பாலிட்டியில் இருக்க ஓவரால் சிலபஸை சப்டாபிக்ஸ் வைஸாக ரெஃபர் பண்ணி நம்ம 6th to 12th எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி சமச்சீர் புக்கில் மட்டும் இருக்க கண்டென்ட்ஸை நான் ஒரு மெட்டீரியலாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஓனாக நான் எனக்காக ரெடி பண்ண மெட்டீரியல். ஸோ இதில் டோட்டலாக எனக்கு 46 லெசன்ஸ் கிடச்சிருக்கு. இது நான் 2 ஸ்பைரல்ஸாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு லெசன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வர போகிறோம். டோட்டலாக நமக்கு 46 லெசன்ஸ் இருக்குது. இதை நம்ம 46 டேஸில் கம்ப்ளீட் பண்ணணுங்கிறது தான் பிளானு. ஸோ இதை நம்ம எப்படி கொண்டு போக போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் இப்போ ஒரு லெசன் எடுத்துட்டா அதை ஃபுல்லாக டாப் டு பாட்டம் ரீட் அவுட் பண்ண போகிறேன். அது ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ண போகிறேன். அண்ட் நம்ம ரீட் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நோட் பண்ண போகிறோம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம நோட் பண்ணதை செப்பரேட் வீடியோவாக ஒவ்வொரு லெசனுக்கும் நம்ம போட போகிறோம். ஸோ ஒரு டாப்பிக்கு 2 வீடியோஸ் நமக்கு கிடைக்கும். இது எதுக்காகனா பேசிக்ஸை கம்ப்ளீட்டாக நம்ம படிச்சுருக்கோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ டாப் டு பாட்டம் எதுக்கு படிக்கணும், நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் படித்தாலே போதுமே அப்படின்னா, படத்தை முழுசாக பார்க்காம ஜஸ்ட் ரிவ்யூ மட்டும் கேட்டுட்டு இருந்தால் அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் நமக்கு இதுவும் இருக்கும். லெசனை ஃபுல்லாக படிக்காமல் ஜஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு எந்த யூஸும் இல்லை. ஸோ அதனால் நம்ம டாப் டு பாட்டம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரீட் பண்ண போகிறோம். அடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நோட் பண்ண போகிறோம். அந்த நோட் பண்ண பாயிண்ட்ஸை எகைன் அண்ட் எகைன் ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இந்த 46 டேஸ் பிளான் இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு அவர் ஃபர்ஸ்ட் லெசன். இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற லெசனோட நேம் தேசிய சின்னங்கள். பிஃபோர் தட் இந்த லெசன்ஸ் எல்லாம் எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து நான் எடுத்திருக்கேன் அண்ட் இதை நான் எப்படி செக்ரிகேட் பண்ணியிருக்கேன், அதாவது ஒரு சிலபஸில் இருக்க சப்டாபிக்ஸுக்கு எந்தெந்த லெசன்ஸ் வருங்கிறத எப்படி எடுத்திருக்கேங்கிறத நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம தேசிய சின்னங்கள்ங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கற்றலை நோக்கங்கள் இது நமக்கு தேவையில்லாதது தான். இது படித்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, இந்த லெசனுக்குள்ளே என்ன நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்கிறத இருக்கும். ஸோ இதில் இங்கே நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது கூட ஜஸ்ட்டு கதை தான். உங்களுக்காக அது ஒரு 1 செகண்ட் தான் எடுக்குங்கிறதுக்காக இதை நான் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணுறேன். வேலனும் பொன்னியும் புலிவனம் என்ற காட்டுக்கு காணுலா சென்றிருந்தார்கள். காட்டிற்கு போகிறோம் என்ற எதிர்பார்ப்பில் அவர்களுடைய மனது உற்சாகத்தாலும் சாகச உணர்வினாலும் வானத்தில் பறக்க ஆரம்பித்தது. அவர்களுக்கு வழிகாட்டியாக காட்டுயிர் ஆராய்ச்சியாளர் வீணா வந்திருந்தார். அந்த காட்டின் ஊடாக பழம்பெருமை வாய்ந்த ஆறு ஒன்று பாய்ந்து கொண்டிருந்தது. கடல் மட்டத்திலிருந்து 2000 மீட்டர் உயரம் கொண்ட மலைப்பகுதிகளும் அந்த காட்டில் இருந்தன. திட்டமிட்டபடி காட்டின் எல்லை வரை அவர்கள் வாகனத்தில் சென்றடைந்து விட்டார்கள். உங்களுக்காகத்தான் காத்திருந்தேன் என்றபடியே அந்த காட்டை பார்க்க ஆவலுடன் வந்திருக்கும் குட்டி ஆராய்ச்சியாளர்களை வனத்துறை அலுவலர் மணிமாறன் மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். அவரிடம் வேலனையும் பொன்னியையும் வீணா அறிமுகப்படுத்தி வைத்தார். இனிமேல் காட்டுப்பாதைக்குள் வழக்கமான வாகனங்கள் செல்ல முடியாது. மின்கலன்களால் இயங்கும் புகை வெளியிடாத கண்ணாடியால் மூடப்பட்ட வாகனத்தில்தான் செல்ல முடியும். வனத்துறை அலுவலர் மணிமாறனுடன் வீணா குழுவினர் காட்டின் எல்லையில் நின்றிருந்த அந்த வாகனத்தில் ஏறிக்கொண்டார்கள். நாம் இப்போது காட்டுக்கு செல்கிறோம். புலியை பார்க்க வேண்டுமென்ற ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். அதிர்ஷ்டம் இருந்தால் புலியை பார்க்கலாம். ஒரு காட்டின் மைய அச்சு புலிதான் என்றாலும் எண்ணற்ற பறவைகள், பூச்சிகள், ஊர்வன, நீர், நிலம் இரண்டிலும் வாழும் இருவாழ்விகள் என பலவும் சேர்ந்ததுதான் ஒரு காடு. புலியை பற்றி மட்டுமே யோசிக்காமல் காட்டில் தென்படும் உயிரினங்களையும் அவற்றின் செயல்பாடுகளையும் நேரில் பார்த்து ரசிக்கலாம். அதே நேரம் காட்டுக்குள் சத்தமாக பேசக்கூடாது என்றார் மணிமாறன். இன்னும் சிறிது நேரத்தில் ஒரு அழகான தாமரை தடாகத்தை பார்க்க இருந்தார்கள். அந்த வாகனம் மெதுவாக சென்றது. தாமரை தடாகத்தில் தாமரை மலர்கள் அழகுற மலர்ந்து சிரித்தன. தாமரையில் பல வகைகள் உண்டு. இளஞ்சிவப்பு நிறத்தில் உள்ள தாமரையை செந்தாமரை என்கிறோம். தனித்தன்மை மிகுந்த வடிவமைப்பை கொண்டது தாமரை மலர் என்று வீணா கூறினார். அந்த தடாகத்துக்கு அருகில் இருந்த ஒரு பெருமரத்திற்கு பின்னால் மயில் ஒன்று தோகை விரித்து ஆடிக்கொண்டிருந்தது. மரத்தின் இந்த பக்கம் இருந்து சத்தம் போடாமல் வேலனும் புன்னியும் அதை ரசித்தார்கள். மணிமாறன் மாமா, மழை வந்தால் மயில் தோகை விரித்து ஆடும் என்று சொல்வார்கள். இப்போது மழை வருமா என்று பொன்னி கேட்டாள். வரலாம். மழை வந்தால் மயில் தோகை விரித்து ஆடும் என்பது உண்மைதான். மயில் தோகை விரித்து ஆடுவதைக் கண்ட குறுநில மன்னர் ஒருவர் மயில் குளிருக்கு நடுங்குகிறதோ என கருதி தம் போர்வையை கொடையாக அளித்தாராம். இவர் பெருமை வாய்ந்த சங்ககால தமிழகத்தைச் சேர்ந்தவரும் கடையெழு வள்ளல்களுள் மதிப்பிற்குரிய ஒருவருமான பேகன் என்னும் குறுநில மன்னன் ஆவார். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது. மயில் நம் தேசிய பறவை என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். நாம் பாரம்பரியத்திலும் கலைகளிலும் மயிலுக்கு நீண்ட காலமாக இடம் இருந்திருக்கிறது. அழகும் கம்பீரமும் நிறைந்த அந்த பறவை நாடு முழுவதும் காணப்படுவதே அது தேசிய பறவையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு முக்கிய காரணம் என்றார் மணிமாறன். அந்த வனத்திற்குள் சிறு இயந்திர ஒளி கூட இல்லாமல் வாகனம் அமைதியாக சென்று கொண்டிருந்தது. இருபுறங்களிலும் காணப்பட்ட வனத்தின் காட்சிகளை கண்கொட்டாமல் ரசித்தபடி வந்தனர்.
இப்ப நாம் ஆற்றின் கரையை நெருங்கிவிட்டோம். இனிமே சிறிது தொலைவிற்கு ஆற்றின் கரையோரமாகத்தான் போகணும். ஆற்றில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு புதிய விலங்கை உங்களுக்கு காட்டப் போகிறேன். சத்தமில்லாமல் காத்திருந்தால் நிச்சயமாக அதை பார்க்கலாம். எல்லாரும் உங்கள் பைனாகுலரை எடுத்துக்குங்க என்றார் மணிமாறன். காட்டுக்கு போவதென்றால் பைனாகுலருடன் தான் வரவேண்டும் என்று வீணா முன்னதாகவே சொல்லியிருந்தார். வேலனும் பொன்னியும் தெரிந்தவர்களிடம் அதை கேட்டு வாங்கி வந்திருந்தார்கள். பைனாகுலரை கண்ணில் பொருத்தி ஆற்றை நோக்கி சாய்த்தவாறு புதர் போல மண்டியிருந்த ஒரு மரத்தின் இடைவெளி வழியாக பார்த்தார்கள். ஏதோ கரியால் முதலை மாதிரி ஒரு உயிரினம் நீந்தி போகுது போலிருக்கிறது என்று வீணா கூறினார். காலை சூரியன் எதிர்ப்புறத்திலிருந்து அடித்ததால் தெளிவாக பார்க்க முடியவில்லை. சூரியன் கண்ணில் படாத மாதிரி நின்று கொண்டு கவனமாக பாருங்கள், அது கரியால் இல்லை என்றார் மணிமாறன். ஆமா, அது ஏதோ மீன் போலல்லவா இருக்கிறது என்றார் வீணா. அது மீன் இல்லை, நீர்வாழ் பாலூட்டியான ஓங்கில், டால்பின். என்னது, டால்பினா? கடலில் தாவி தாவி விளையாட்டு காட்டுமே, அது எப்படி ஆற்றுக்கு வரும் என்று வேலனும் பொன்னியும் ஒரே நேரத்தில் ஆச்சரியத்துடன் கேட்டார்கள். நம் நாட்டில் ஆற்று ஓங்கில்களும் வாழ்கின்றன. தொலைவிலிருந்து பார்க்கும்போது நீருக்கு வெளியே நீண்டிருக்கும் அதன் நீண்ட வாயும் கரியால் முதலையின் வாயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இரண்டும் வேறு வேறு. வவ்வால்களைப் போலவே இந்த ஓங்கில்களும் மீயொலி அலைகளை பயன்படுத்தி இரையை பிடிக்கின்றன. இவற்றின் பார்வை திறன் குறைவு. ரொம்ப சுவாரஸ்யமான தகவலா இருக்கே என்றான் வேலன். அது சரி, நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆற்றின் பெயர் என்ன தெரியுமா? கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என்று பாரதியார் புகழ்ந்து பாடினாரே, அந்த கங்கை ஆறுதானே. இங்கே வரத்துக்கு முன்னாடியே இந்த காட்டை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு போ என்று அப்பா சொல்லியிருந்தார். அதனால படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சொன்னது சரியா என்று கேட்டால் பொன்னி. சந்தேகமே இல்லாமல் சரி. 2525 கிலோமீட்டர் தொலைவிற்கு பாயும் இந்தியாவின் நீளமான நதியும் இதுதான் தெரியுமா என்று ஆச்சரியப்படுத்தினான் வேலன். பிரம்மபுத்திரா 3848 கிலோமீட்டர் நீளமுடையது என்றாலும் அது இந்தியாவில் பாயும் தொலைவு குறைவுதான். அதனால் வேலன் சொன்னதும் சரிதான் என்றார் வீணா. நிறைய விஷயங்களை பார்த்துவிட்டோம். இப்போதைக்கு இந்த மாம்பழங்களை சாப்பிட்டு பசியாருங்கள் என்று மாம்பழ துண்டுகளை எல்லோருக்கும் கொடுத்தார் மணிமாறன். இந்த மாம்பழம் ரொம்ப சுவையாக இருக்கே, இது என்ன வகை என்று கேட்டார் வீணா. இமாம் பசந்த், முகலாயர்கள் காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழங்கள். இந்த காட்டின் எல்லையில் உள்ள தோப்பில் விளைஞ்சது என்றார் மணிமாறன். மாம்பழங்களை சுவைத்துக் கொண்டே மீண்டும் வண்டியில் ஏறி அவர்கள் புறப்பட தயாரானார்கள். அடுத்து இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தை பார்க்க போறோம் என்றபடியே வாகனத்தை காட்டின் ஒரு பகுதியையே ஆக்கிரமித்திருந்த ஆலமர விழுதுகளை சுற்றி ஓட்டினார் மணிமாறன். அடுத்தடுத்து விழுதுகள் வந்து கொண்டே இருந்தன. எல்லா விழுதுகளையும் சுற்றி முடித்து புறப்பட்ட இடத்திற்கே அவர்கள் வந்தபோது இவ்வளவு பெரிய ஆலமரமா என்று வேலனும் பொன்னியும் வியந்து போனார்கள். ஆமாம், இந்த ஆலமரம் ரொம்ப பெருசு. இந்த காட்டின் மூதாய் மரம் என்று கூட இதை சொல்லலாம். இந்த மரத்தில் ஆயிரக்கணக்கான பறவைகள் தஞ்சமடைகின்றன. கொல்கத்தாவின் அவுரா பகுதியில் அமைந்துள்ள இந்திய தாவரவியல் பூங்காவில் உள்ள உலக சாதனை படைத்த ஆலமரத்தை போன்றதொரு ஆலமரம் இது என்றார் மணிமாறன். அடையார் தியோசாபிக்கல் சொசைட்டியிலும் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கிறது. அதை நான் நேரில் பார்த்து வியந்திருக்கிறேன் என்றால் பொன்னி. கொஞ்சம் பொறுமையாக போவோம். ஆலமரத்தின் பின்பக்கமாக பாருங்க, ஒரு சின்ன யானை மந்தை மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கு என்றார் மணிமாறன். காட்டு யானைகள் ஆக்ரோஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்களே, நமக்கு ஆபத்தில்லையா என்று பயத்தை வெளிப்படுத்தினான் வேலன். முதல் விஷயம், காட்டில் எந்த உயிரினத்திற்கும் நாம் தொந்தரவு கொடுக்கக்கூடாது. காடு உயிரினங்களின் வீடு. அதுக்கப்புறம் நம்மை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு உயிரினங்களையும் ரசிக்கலாம். அவசர காலத்தில் அறிவுபூர்வமாகவும் சாதுரியமாகவும் நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காகத்தான் காட்டுக்குள் போகும்போது காடுகளிலேயே காலங்காலமாக வாழ்ந்து வரும் பழங்குடி வழிகாட்டிகளை பயன்படுத்துகிறோம் என்றார் மணிமாறன். எவ்வளவு பெரிய உயிரினம் என்றாலும் அவற்றை மதிக்கிற வரை அவை நம்மை எதுவும் பண்ணாதுன்னு சொல்ல வரீங்களா மாமா? நிச்சயமா. இப்போ அந்த யானைகளைப் போல நாமும் மலை மேலே ஏறலாம். மலை மேலே இன்னும் ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கிறது என்று மணிமாறன் கூறினார். காட்டுக்குள் இருந்த மலைப்பகுதியில் குறிப்பிட்ட தொலைவு அவர்கள் மேலே ஏறிய பிறகு ஒரு சமவெளி போன்ற சிறு பரப்பு வந்தது. அங்கே வண்டியை நிறுத்திவிட்டு பைனாகுலர் வழியாக ஒரு இடத்தை சுட்டி காட்டினார் மணிமாறன். அங்கே பாருங்க. அங்கே தரையில் காய்ந்த இலைகள் சருகுகளை கொண்டு கூம்பு வடிவத்தில் கட்டப்பட்ட கூடு போல் இருந்தது. இது எந்த உயிரினத்தோட கூடாக இருக்கும்னு நினைக்கிறீங்க என்று மணிமாறன் கேட்டார். தரையில் பறவைகளும் கூடு கட்டும், ஆனால் இது வித்தியாசமா இருக்கே என்றார் வீணா. அது ஒரு பாம்போட கூடு, கருநாகத்தின், அதாவது கிங் கோப்ராவின் கூடு. என்னது, பாம்பு கூடு கட்டுமா? நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே என்றான் வேலன். உலகிலேயே கூடு கட்டி அதில் முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகை இது. அதே போல ரொம்ப சாதாரணமாக 18 அடி நீளம் வளரும் நஞ்சு கொண்ட பாம்புகளில் உலகிலேயே நீளமானது இது என்று அவர்களை மேலும் ஆச்சரியப்படுத்தினார் மணிமாறன். அடர்ந்த காட்டுக்குள் பார்த்துவிட்டோம், மலை மேலேயும் ஏறிட்டோம், ஆனால் புலி மட்டும் இன்னும் தென்படவே இல்லையே என்று சோர்வுடன் கூறினாள் பொன்னி. கவலைப்படாதே பொன்னி, எத்தனையோ ஆச்சரியமான விஷயங்களை இந்த காட்டில் நாம பார்த்துட்டோம். புலி ரொம்ப கூச்ச சுபாவம் கொண்ட உயிரினம். அவ்வளவு எளிதாக வெளியே வராது. இந்த மலைச்சரிவில் பாறைகள் நிறைந்த ஓர் இடம் இருக்கு. கீழே இறங்கும்போது அங்கே புலி இருக்கான்னு பார்ப்போம் என்றார் மணிமாறன். அவர் சொன்ன இடத்திலும் புலி இல்லை. குழந்தைகள் இருவரும் பல்வேறு ஆச்சரியங்களை அன்றைக்கு பார்த்திருந்தாலும் புலியை பார்த்துவிட வேண்டும் என்ற ஆசை மட்டும் அவர்களுக்கு தீரவில்லை. நான் போகும் ஒவ்வொரு காடும் புதுசாகத்தான் இருக்கு. ஆராய்ச்சியாளரான எனக்கே தெரியாத பல விஷயங்களை இன்றைக்கு மணிமாறன் சாரும் நிறைய பழங்குடிகளும்
எனக்கு கற்றுத் தந்திருக்காங்க. ஆராய்ச்சிக்காக பலமுறை காட்டுக்கு வந்து போயிருந்தாலும் என்னால் புலியை பார்க்க முடிந்ததில்லை. இன்னொரு முறை புலியை பார்ப்போம், கவலைப்படாதீங்க என்று அவர்களை சமாதானப்படுத்தினார் வீணா. அவர்கள் திரும்பி வந்த வழியில் ஓங்கில்களை பார்த்து அதே இடத்திற்கு வந்தவுடன் ஓய்வெடுப்பதற்காக வண்டியை சற்று நிறுத்தினார்கள். பொன்னி கீழே இறங்கி கண்களில் பைனாகுலரை பொருத்தி புதரில் இருந்த இடைவெளிகள் வழியாக ஆற்றை பார்த்தாள். அவளால் ஆச்சரியத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. மாமா மாமா, அங்க பாருங்க, அங்க பாருங்க என்று கிசுகிசுக்கும் குரலில் கூறினாள். எல்லோரும் கண்களில் பைனாகுலரை பொருத்தி புதருக்கு பின்னால் இருந்து பார்த்தார்கள். புலி ஒன்று தன் 3 குட்டிகளுடன் ஆற்றில் நீர் அருந்திக் கொண்டிருந்தது. அழகு நிறைந்த அந்த காட்சியை தன் கேமராவில் பதிவு செய்து கொண்டார் வீணா. அந்த புலிகள் நீரருந்தி திரும்பும் வரை கண்கொட்டாமல் அவற்றை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இதுதான் இந்திய காடுகளின் நிஜ ராஜா என்றார் மணிமாறன். நீங்கள் சொல்வது 100% உண்மை என்று ஆமோதித்தார் வீணா. பிறகு வண்டியில் ஏறி காட்டின் எல்லைக்கு திரும்பும் போது வீணா ஒரு கேள்வி கேட்டார். குழந்தைகளா, இன்னைக்கு நீங்க நேரில் பார்த்த உயிரினங்கள் அனைத்துக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு தெரியுமா என்று கேட்டார் வீணா. என்ன ஒற்றுமை என்று வேலன் கேட்டான். சீக்கிரம் சொல்லுங்க, நாங்க ரொம்ப ஆவலா இருக்கோம் என்றால் பொன்னி. இன்றைக்கு நாம பார்த்த எல்லாமே இந்தியாவோட இயற்கை தேசிய சின்னங்கள் என்கிற சிறப்பு அங்கீகாரம் பெற்றவை. ரொம்ப சரியா சொன்னீங்க வீணா. பாருங்க, நான் கூட இதை யோசிக்கல என்றார் மணிமாறன். தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்கள்: தமிழகத்தின் விலங்கு வரையாடு, தமிழகத்தின் பறவை மரகதப்புறா, தமிழகத்தின் மலர் செங்காந்தல் மலர், தமிழகத்தின் மரம் பனைமரம். ஸோ இந்த சைடு இயற்கை தேசிய சின்னங்கள் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, ஆலமரம் 1950, இது பெருமையின் சின்னமாகும், மருத்துவ குணம் கொண்டது. தாமரை 1950, சேற்று நீரில் வளர்ந்தாலும் மிக அழகான மலர்களை மலர்கின்றது. மயில் 1963, இந்தியாவை தாயகமாக கொண்டது. கொவ்வையை கொண்ட பறவை மயில். புலி 1973, பூனை இனத்தில் மிகப்பெரியது. உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியாவில் 70% கொண்டுள்ளது. கங்கை ஆறு 2008, இது வற்றாத ஆறு. வரலாற்று புகழ்பெற்ற தலைநகரங்கள் இவ்வாற்றங்கரையில் தோன்றி செழித்தோங்கின. யானை 2010, ஆசியாவை தாயகமாக கொண்டது. தான் வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆற்று ஓங்கில் 2010, தான் வாழும் ஆற்றின் சூழல் அமைப்பின் நிலையை உணர்த்தும் கருவியாக செயல்படுகிறது. அருகி வரும் உயிரினமாக உள்ளது. லாக்டோபேசிலஸ் 2012, இது ஒரு தோழமை பாக்டீரியா. இது லாக்டிக் மற்றும் பாக்டீரியாக்களின் குழுவில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மாம்பழம் 1950, வைட்டமின் ஏ, சி, டி அதிக அளவில் கொண்டுள்ளது. பெரும்பாலும் சமவெளிகளில் விளைகிறது. ACD. பிற தேசிய சின்னங்கள்: தேசிய கொடி. மூவர்ண கொடி நமது தேசிய கொடியாகும். 3 வண்ணங்களும் சம அளவில் கிடைமட்டமாக அமைந்துள்ளன. மேல் பகுதியில் உள்ள காவி நிறம் தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறது. கீழ்ப்பகுதியில் உள்ள பச்சை நிறம் செழுமையையும் வளத்தையும் குறிக்கிறது. இடையில் உள்ள வெள்ளை நிறம் நேர்மை, அமைதி மற்றும் தூய்மையை குறிக்கிறது. நடுவில் கருநீல நிறத்தில் அமைந்துள்ள அசோக சக்கரம் அறவழியையும் அமைதியையும் வலியுறுத்துகிறது. தேசிய கொடியின் நீளகலம் 3:2. இந்திய தேசிய கொடியை ஆந்திராவைச் சேர்ந்த பிங்காலி வெங்கையா என்பவர் வடிவமைத்தார். விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்தில், அதாவது வேலூர் மாவட்டத்தில் நெய்யப்பட்டது. இக்கொடியை பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்கள் 15/8/1947 செங்கோட்டையில் ஏற்றினார். இக்கொடி தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. தேசிய கொடியின் நீள அகலம் 3:2 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. நடுவில் உள்ள அசோக சக்கரம் 24 ஆரங்களை கொண்டது. இந்திய தேசிய கொடி தயாரிக்கும் உரிமை யாருக்கு அளிக்கப்பட்டுள்ளது? யாருக்குன்னா, இதை KKJSSன்னு சொல்லுவாங்க. கர்நாடக மாநிலம் தார்வாட் மாவட்டத்தில் பெங்கேரி கிராமம்னு இருக்குது. அங்கே கர்நாடக காதி கிராமோத்யோக் சம்யுக்த சங்கா தொழிற்சாலை, அங்கே தான் நம்ம தேசிய கொடி தயாரிக்கிறாங்க. கொடிக்காத்த குமரன் திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார். இளம் வயதிலேயே இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டார். 1932 காந்தியடிகளை கைது செய்ததை கண்டித்து நாடெங்கிலும் போராட்டங்கள் நடைபெற்றன. காந்தியை விடுதலை செய்ய கோரி நடந்த போராட்டங்களில் திருப்பூர் குமரன் கலந்து கொண்டார். காவல்துறையினரின் கடுமையான தாக்குதலுக்கு உட்பட்டு உயிர் துறந்தார். போர்க்களத்தில் உயிர் நீத்த போது மூவர்ண கொடியை கீழே விடவில்லை. இதனால் திருப்பூர் குமரன் கொடிக்காத்த குமரன் என்று அழைக்கப்படுகிறார். அவரது தியாகத்தை நினைவு கூறும் வகையில் அவரது நூற்றாண்டில் இந்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டது. தேசிய லட்சணை. சாரநாத் அசோகத் தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முகச் சிங்கம் இந்தியாவின் தேசிய லட்சணையாக ஜனவரி 26, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் அடிப்பகுதியில் சத்தியமேவ ஜெயதே என பொறிக்கப்பட்டுள்ளது. வாய்மையே வெல்லும் என்பது இதன் பொருளாகும். தேசிய லட்சணை மேல்பகுதி அடிப்பகுதி என 2 பகுதிகளை கொண்டது. மேல் பகுதியில் 4 சிங்க உருவங்கள் ஒன்றுக்கொன்று பின்பக்கமாக பொருந்தியிருக்குமாறு வட்ட வடிவமான பீடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. நமது லட்சணையில் 3 சிங்க உருவங்களை மட்டுமே காண இயலும். அடிப்பகுதியில்
யானை ஆற்றலை குறிக்கிறது, குதிரை வேகத்தை குறிக்கிறது, காளை கடின உழைப்பை குறிக்கிறது, சிங்கம் கம்பீரம் ஆகிய உருவங்கள் அமைந்துள்ளன. இவ்வுருவங்களுக்கிடையே தர்ம சக்கரம் அமைந்துள்ளது. இந்த இலச்சினை இந்திய அரசின் அலுவல் முறை கடித முகப்புகளிலும் இந்திய நாணயங்களிலும் கடவுச்சீட்டுகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. அசோகர் காலத்தில் சாரண தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் தற்போது சாரண அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. தேசிய கீதம் ஜனகணமன நமது தேசிய கீதமாகும். இது இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு அடையாள சின்னமாக விளங்குகிறது. இப்பாடல் ரவீந்திரநாத் தாகூரால் வங்காள மொழியில் எழுதப்பட்டது. இதன் இந்தி மொழியாக்கம் ஜனவரி 24, 1950 இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. டிசம்பர் 27ஆம் நாள் கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது முதலில் இப்பாடல் பாடப்பட்டது. எதுனா தேசிய கீதம் ஃபர்ஸ்ட் பாடியிருக்காங்க. பாடும்போது பின்பற்ற வேண்டியவை: தேசிய கீதத்தை சுமார் 52 வினாடிகளில் பாட அல்லது இசைக்க வேண்டும். பாடும்போது அனைவரும் எவ்வித அசைவுகளும் இன்றி நேராக நிற்க வேண்டும். பொருள் புரிந்து சரியாக பாட வேண்டும். தேசிய பாடல் வந்தே மாதரம். வங்க எழுத்தாளர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம் பாடலின் முதல் பத்தி விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்களித்தது. இதன் காரணமாக தேசிய கீதத்திற்கு இணையான தேசிய பாடல் என்ற சிறப்பு இப்பாடலுக்கு அளிக்கப்படுகிறது என அரசியலமைப்பு சட்ட நிர்ணய மன்ற தலைவரும் முன்னாள் குடியரசுத் தலைவருமான ராஜேந்திர பிரசாத் 1950 ஜனவரி 24ஆம் நாள் அறிவித்தார். இப்பாடல் ஆனந்தமடம் என்ற நாவலிலிருந்து எடுக்கப்பட்டது. தேசிய உறுதிமொழி. இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் நமது தேசிய உறுதிமொழியை பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் என்பவர் தெலுங்கில் எழுதினார். தேசிய நுண்ணுயிரி. நாம் அன்றாடம் சாப்பிடும் தயிர் பாலிலிருந்து உருவாக பயன்படுவது லாக்டோபேசிலஸ் டெல்ஃப்ரூக்கி என்னும் நுண்ணுயிர். 2012ஆம் ஆண்டில் இது தேசிய நுண்ணுயிரியாக அங்கீகரிக்கப்பட்டது. இந்த பாக்டீரியா வேதிவினை புரிந்து பாலில் இருக்கும் புரதத்தை மாற்றுவதனால் தயிர் கிடைக்கிறது. தயிர் செரிமானத்திற்கும் வயிற்றுக் கோளாறுகளுக்கும் குளிர்ச்சி தருவதற்கும் அறியப்பட்டது. இந்திய நாணயம் INR ரூபீஸ். இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பணத்தின் பெயர் ரூபாய். 16ஆம் நூற்றாண்டில் மன்னர் ஷெர்ஷா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்திற்கு ரூபியா என்று பெயர். அதுவே ரூபாய் என்று மருவியுள்ளது. ரூபாய்க்கான சின்னம். இந்த சின்னத்தை 2010 வடிவமைத்தவர் தமிழகத்தைச் சேர்ந்த டி. உதயகுமார். அடுத்து தேசிய நாள்காட்டி. பேரரசர் கனிஷ்கர் காலத்தில் கிபி பொது ஆண்டு 78 சக ஆண்டு முறை தொடங்கியது. இளவேனில் கால சம இரவு பகல் நாளான மார்ச் 22 அன்று இந்த ஆண்டு தொடங்குகிறது. லீப் ஆண்டுகளில் இது மார்ச் 21ஆக அமையும். லீப்ல மார்ச் 21ஆக இது அமையும். சக ஆண்டு முறையையே நமது தேசிய நாள்காட்டி பின்பற்றுகிறது. பிரபல வான் இயற்பியலாளர் மேக்நாத் சாகா தலைமையிலான நாள்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் 1957 மார்ச் 22 முதல் தேசிய நாள்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பல்வேறு வேறுபாடுகளை கொண்ட இந்திய மக்களிடையே நாட்டு பற்றியும் ஒற்றுமை உணர்வையும் வளர்த்தெடுப்பதில் தேசிய சின்னங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தேசிய விடுமுறை நாட்கள். சுதந்திர நாள். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்திய சுதந்திர நாள். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான விடுதலை போராட்டத்தில் நாடு விடுதலை பெற்ற நாள் இது. உலகின் மிக பெரிய ஜனநாயக நாடு உதித்த நாளாகவும் கருதப்படுகிறது. நாடு விடுதலை பெற்ற நாள் என்று மகாகவி பாரதியாரின் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே என்ற பாடலை அகில இந்திய வானொலியில் பாடிய பெருமையை பெற்றவர் மறைந்த கர்நாடக இசைப்பாடகி TK பட்டம்மாள். சுதந்திர நாள் இன்றைக்கும் நாடெங்கும் கோலாகலமாக அனைத்து தரப்பினராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்றைக்கு நாட்டின் பிரதமர் டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுவது முக்கிய நிகழ்வாகும். குடியரசு நாள். 1950 ஜனவரி 26ஆம் தேதி இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. அதை கொண்டாடும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு நாள் கொண்டாடப்படுகிறது. இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த நாளே குடியரசு நாளாகும். 1947 நாடு விடுதலை பெற்றுவிட்டாலும் அதற்கு பிறகு பிரிட்டன் அரசி இந்தியாவின் கௌரவ தலைவராக இருந்து வந்தார். குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட பிறகு நாட்டின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் ஆவார். குடியரசு நாளில் அவரை செங்கோட்டையில் கொடியேற்றுவார். இந்திய குடியரசு நாளின் 3வது நாளான ஜனவரி 29 அன்று பாசறைக்கு திரும்புதல் என்ற விழா சிறப்பாக நடைபெறும். அந்நாளில் தரைப்படை, கடற்படை, விமானப்படையைச் சேர்ந்த இசைக்குழுவினர் நிகழ்ச்சிகளை நடத்துவர். குடியரசுத் தலைவர் இந்நிகழ்வின் முதன்மை விருந்தினர் ஆவார். இவ்விழாவின் ஒரு பகுதியாக மாலை 6 மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்படும். காந்தி ஜெயந்தி. தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் 2 தேசிய நாட்களில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டு கொண்டாடப்படுகிறது. காந்தியின் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக 2007 அங்கீகரித்து ஐநா சபை கொண்டாடி வருகிறது. ஸோ இதில் கரியால் முதலை அப்படின்னா கங்கை முதலை, ஆற்று ஒங்கில் கங்கையில் வாழும் டால்ஃபின், மீயொலி, கேலா ஒலி அலைகள், பார்வை.
புலி, யானை, டால்பின், மயில், கருநாகம், ஆலமரம், மாம்பழம், கங்கை, தாமரை ஆகியவை இயற்கை தேசிய சின்னங்களாகும். இந்திய அரசியலமைப்பு சபை 1947 ஜூலை 22 மூவர்ண கொடியை தேசிய கொடியாக ஏற்றுக்கொண்டது. தேசிய கொடி, தேசிய இலச்சினை, தேசிய கீதம், தேசிய பாடல் போன்றவை பிற தேசிய சின்னங்களாகும். விடுதலை நாள், குடியரசு நாள், காந்தி ஜெயந்தி போன்றவை முக்கிய தேசிய விழாக்கள். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸையும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் வந்துட்டு நம்ம சேர்ந்து கவர் பண்ணலாம். அதுக்கடுத்ததான் நம்ம செகண்ட் டேயில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பன்முகத்தன்மையினை அறிவோம். அது வந்து நம்ம செகண்ட் லெசனாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். see you all in my next video.